ஆமேன் அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்கள், ஆபக்கூக் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. பாருங்கள், தரிசனம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அநேக நாட்களில் நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், நமக்கு பதில் வரல. ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கல, நம்ம விண்ணப்பத்திற்கு பதில் வரல. அநேகம் நம்ம காத்திருப்போம். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க, 10 வேளை ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு வேளை ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதிகாலையில் எழுந்து 3 மணி 2 மணி இரவு 12 மணி இப்படிலாம் ஜெபம் பண்ணுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. கர்த்தர் மேலே ரொம்ப பற்றுதலாக ஆண்டவரை விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஐக்கியமாக கர்த்தரை பிடித்து கொண்டு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்களுக்கு கூட சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும். அதான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது வரும். அது தாமதிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, கட்டாயம் அது நடக்கும். அது பொய் சொல்லாது அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல உறுதியிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள், காலங்கள் ஆகலாம், நேரங்கள் ஆகலாம், தருணங்கள் போகலாம். ஆனாலும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் வைத்த திட்டம், தேவன் கொடுத்த தரிசனம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வருடத்திலும் சரி, ஒவ்வொரு மாதத்திலும் சரி, நமக்கு கொடுத்த தரிசனம் கட்டாயம் நமக்கு நிறைவேறும். நமக்கு ஆண்டவர் கொடுக்காம நம்ம வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு அது தாமதித்தாலும் கட்டாயம் அவர் ஆண்டவர் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். அது தாமதிப்பது இல்லை. இப்பொழுதே நமக்கு அது வரப்போகிறது. அது கிட்டே வந்து விட்டது. அது நமக்கு கொடுக்கிற பொழுது ஜீவ விருட்சம் போல் அது இருக்கும். நமக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், களிப்பை உண்டாக்கும். அது மகிழ்ந்து நம்ம களி கூறத்தக்கதான அந்த முடிவை, அந்த எதிர்பார்க்குதலை, நம்ம என்னதெல்லாம் எதிர்பார்த்துருக்கோமோ எல்லாவற்றையும் ஏசப்பா கொடுக்க போகிறாங்க. கட்டாயம் நமக்கு கொடுக்க போகிறாங்க. நம்ம மகிழ்ந்து ஆண்டவரிடத்தில் அதை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்டு இன்னும் ஆண்டவரிடத்தில் நம்ம கிட்டி சொல்வோம். ஆமென். அல்லேலூயா.